ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மெனி வீடியோ. ஸோ நம்ம இப்போ இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃப்ராஸ்ட்பவுண்டில் வந்து ஒரு 70 ஈவெண்ட் ஒன்று சின்னதாக வந்திருக்கு. ஸோ நான் வந்து ஒரு நாள் லேட்டாக தான் போடுறேன், சாரி. ஸோ அந்த ஈவெண்ட் என்னென்னு பார்த்துருவோம். ஸோ அந்த ஈவெண்ட் பார்க்குறதுக்கு முன்னாடி உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். உங்களுக்கு கேமில் ஏதாவது டவுட்ஸ் இருக்குது, உங்களுக்கு வேறு ஏதாவது வீடியோ கண்டென்ட் வேணுன்னா மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள், நான் அந்த வீடியோ போடுறேன். அது தாண்டி உங்களுக்கு இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் பார்க்கணுன்னா மறக்காமல் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நான் புதுசாக ஏதாவது கேம் வீடியோஸும் அப்லோட் பண்ணலான்னு இருக்கேன். உங்களோட சஜஷன்ஸ் இருந்தாலும் சொல்லுங்கள், நான் அதை பார்த்து பண்ணுறேன். ஓகே, ஸோ நம்ம இப்போ இந்த வீடியோட கண்டென்ட்டுக்குள்ளே போயிடும். லாஸ்ட் சீசன்லேயே வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து மெட்டீரியல்ஸ் கேதர் பண்ணி சில லெஜெண்டரி வெப்பன்ஸ் வந்து கிராஃப்ட் பண்ணுறதுக்கு ஏற்ற மாதிரி ஒரு ஈவெண்ட் கொடுத்துருந்தாங்க. பட் அது வந்து ஒரு மாதத்தை ஃபுல்லாகவே, ஆகஸ்ட் மாதம் ஃபுல்லாக பிச்சு கொடுத்துருந்தாங்க. மொத்தமாக ஒரு 10 நாளோ இல்லை 6 நாளோ வர மாதிரி. ஸோ இந்த தடவை வந்து பார்த்திங்கன்னா ஒரேடியாக அந்த 7 நாளாக வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த ஈவெண்ட்டை வந்து தான் நம்ம பார்க்க போகிறோம். உங்களுக்கு இந்த டாப் ரைட் கார்னர்ஸில் வந்து டாப் லெஃப்ட் கார்னரில் பார்த்தீங்கன்னா இங்கே சில ஆப்ஷன்ஸ் இருக்கும். அதில் இந்த சுற்றியிலும் ஆன்விலும் அது கிளிக் பண்ணி உள்ளே போனீங்கன்னா உங்களுக்கு அந்த ஈவெண்ட்டை பற்றி தெரிஞ்சுக்கலாம். ஸோ இதுதான் அந்த ஈவெண்ட்டுக்கான ஒரு இன்ட்ரோ மாதிரி. இது வந்து நம்மளுக்கு ஒன்றும் பெருசாக தேவை இருக்காது. மோஸ்ட்லி இந்த வீடியோவுமே ஒரு 5-7 நிமிஷத்துக்குள்ளே இந்த வீடியோ முடிச்சிடுவேன். ஓகே, ஸோ நம்மளுக்கு இப்போ வெப்பன்ஸ் என்னென்ன இருக்குதுன்னு பார்த்துருவோம். உங்களுக்கு வந்து இந்த சீசனுக்கான ஸ்கில்லு கிளாஸ் வந்து பார்த்திங்கன்னா ஹெல்பவுண்டு கொடுத்துருந்தாங்க. ஸோ ஹெல்பவுண்டுக்குன்னு ஸ்பெஷலாக ஒரு வெப்பனும் கொடுத்துருக்காங்க, ஹெல்பவுண்ட் ஸ்வாடுன்னு. ஹெவி மீலே வெப்பன், ஆமாம் ஹெவி மீலே வெப்பன். டேமேஜ் 80, சூப்பர். பட் டேமேஜ் பர் செகண்ட் 72, பரவாயில்ல. டியூரபிலிட்டி 320. ஸோ இந்த வெப்பன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஹெல்பவுண்ட் கிளாஸ் வந்து நீங்கள் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா இது எனக்கு தெரிஞ்சு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு தோணுது. அதுவும் இல்லாமல் இந்த கிளாஸ் இந்த சீசனில் கொடுத்துருக்க கிளாஸ்ன்றனால இது ஒன்றுக்கு மட்டும்தான் வந்து பார்த்திங்கன்னா சிம்பிள் மெட்டீரியல்ஸ் வச்சு உங்களால் கிராஃப்ட் பண்ண முடியும். மற்ற எல்லாத்துக்குமே வந்து பார்த்திங்கன்னா இந்த லெஜெண்டரி ஆர்பு வேணும். லெஜெண்டரி பிளாக்ஸ்மித்தோட ஆர்பு வந்து உங்களுக்கு தேவை. ஸோ இங்கே வருங்க, மற்ற லெஜெண்டரி வெப்பன்ஸ் எல்லாத்துக்குமே வந்து உங்களுக்கு லெஜெண்டரி பிளாக்ஸ்மித்தோட ஆர்பு தேவை. பட் ட்ராகன் வெப்பன்ஸ்க்கெலாம் அந்த மாதிரி தேவையில்லை. ஸோ லெஜெண்டரிக்கு மட்டும்தான் ஆர்ப் தேவை. இந்த ஹெல்பவுண்ட் ஸ்வாடுக்கு ஆர்பும் தேவையில்ல. ஸோ இதுதான். அது தாண்டி உங்களுக்கு கீழே கொஞ்சம் ஆர்மர் இருக்குது. நீங்கள் அந்த ஆர்மர்ஸ் கிராஃப்ட் பண்ணுறதுனாலும் பண்ணிக்கலாம். என்ன கேட்டால் இந்த ஆர்மருக்கு கலெக்ட் பண்ணிவிட்டு அதுக்கு இந்த பர்பிள் வெப்பன்ஸுக்குன்னு கலெக்ட் பண்ணிவிட்டு நீங்கள் கிராஃப்ட் பண்ணுறதுக்கு ஸ்ட்ரெயிட்டாக நீங்கள் வந்து இந்த ஹெல்பவுண்ட் ஸ்வாடை வந்து கிராஃப்ட் பண்ணிடலாம். நீங்கள் ஹெல்பவுண்ட் கிளாஸ் யூஸ் பண்ணுற மாதிரி இருந்தால். அப்படி இல்லை, இங்கே இருக்க வேறு ஏதாவது கிளாஸ் நான் வந்து ஸ்பெசிஃபிக்காக யூஸ் பண்ணுறேன்னா நீங்கள் அதுக்கு உங்கள்கிட்ட லெஜெண்டரி பிளாக்ஸ்மித் ஆர்பு இருக்குது அப்படின்னா நீங்கள் வந்து மற்ற வெப்பன்ஸும் கூட உங்களுக்கு கிராஃப்ட் பண்ணிக்கலாம். ஸோ ஓகே, இதுக்கான ரிசோர்ஸஸ் வந்து பார்த்திங்கன்னா எங்கெங்கே கிடைக்குது, என்ன ஏது அப்படிங்கிறத வந்து பார்க்கலான்னு தான் இந்த வீடியோ போட்டிருக்குது. இந்த கோல் இருக்குது பார்த்திங்களா, ரீஃபைன்டு கோல் அப்படிங்கிறது உங்களுக்கு வந்து ஃபாரஸ்டார்ஸ் ராக் லொக்கேஷன்ஸில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு நார்மல் ராக் மாதிரியே இருக்காது. கொஞ்சம் வித்தியாசமாக நிறையா கல் போட்டு ஒரு பெட்டியை அடைச்சி வச்ச மாதிரி, மறைச்சி வச்ச மாதிரி இருக்கும். ஸோ அங்கே போய் நீங்கள் பிக்காக்ஸ் வச்சு அந்த கல்லை உடச்சிட்டிங்கன்னா உங்களுக்குள்ளே வந்து ஒரு பெட்டி ரிவீல் ஆகும். அந்த பெட்டி வந்து நீங்கள் சாவி போட்டு ஓப்பன் பண்ணணும். அதுக்கப்புறம் உங்களுக்கு அந்த ரிவார்டு கிடைக்கிறதுக்கான சான்சஸ் இருக்குது. கன்ஃபார்ம் கிடச்சிருன்ற மாதிரி சொல்ல முடியாது, சான்சஸ் தான் இருக்குது. ஒரு சில தடவை நீங்கள் அந்த கல்லை உடச்சிங்கனாலே உங்களுக்கு அந்தக்குள்ளே பெட்டி கூட கிடைக்காது. பெட்டி கிடைக்கிறதுக்கே சான்சஸ் தான். அந்த பெட்டிக்குள்ளே இந்த கோல் கிடைக்கிறது இன்னும் கொஞ்சம் சான்சஸ் தான், சான்ஸ் மாதிரி தான் மாறும். அதுக்கப்புறம் இது வந்து பார்த்திங்கன்னா மேக்னெட்டிக் ஓர். இது வந்து நீங்கள் நார்மலாக அயன் ஓர் மைன் பண்ணுறதுக்கு கிடைக்கிறதுக்கான சான்ஸ் இருக்குது. என்ன கேட்டால் ரீஃபைன்டு கோலை விட இந்த மேக்னெட்டிக் ஓர் வந்து கொஞ்சம் ஈஸியாக நீங்கள் வந்து கலெக்ட் பண்ணிடலாம். அது தாண்டி இது வந்து மாஸ்டர் பிளாக்ஸ்மித் பிளேஸ். இது வந்து எல்லா லொக்கேஷன்லேயுமே, இதுவும் எல்லா லொக்கேஷன்லேயும் இருக்கும். இது வந்து இந்த ஸ்டோன் இருக்க லொக்கேஷன்ஸ் ஃபாரஸ்ட்டில் இருக்காது, ஏன்னா அங்கே இரும்பே இருக்காது. ஸோ இந்த சைடு பிளாடர்ஸ் கிளிஃபு, டெஸ்பரட்ஸ் ஃபுட்டில்லு, கிராம்ஸ் ஃபேங்கு, இந்த 3 லொக்கேஷனில் வந்து பார்த்திங்கன்னா இது கிடைக்கும். இது வந்து எல்லா ஃபாரஸ்ட் லொக்கேஷன்லையுமே நீங்கள் செஸ்ட் ஓப்பன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இது உள்ளே கிடைக்கிறதுக்கான சான்ஸ் இருக்குது. ஸோ இதுக்கெல்லாம் ட்ராப் ரேட் எனக்கு தெரியல. பட் இருக்கிறதுலே ஈஸின்னு பார்த்தீங்கன்னா இதுதான், மேக்னெட்டிக் ஓர் தான் எனக்கு தெரிஞ்சு ஈஸி. ஏன்னா ஒரு மேப்லேயே வந்து நிறைய ஐநூறு ஆப்ஷன்ஸ் இருக்கும். ஸோ நம்ம அதை போய் மைன் பண்ணும்போது நம்மளுக்கு அதோட ட்ராப் சான்ஸ் வந்து கம்மியாக இருந்தாலும் கிடைக்கிறது அதிகமாக இருக்கும். பட் இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு மேப்புக்கே 2-3 தான் இருக்கும் க்ரீன் ஜோனில். ஆரஞ்ச் ஜோன்லேயும் அதே மாதிரி தான் நினைக்கிறேன். செஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ரெட் ஜோனில் மட்டும்தான் 5 செஸ்ட் இருக்கும். மற்ற இடத்துல எல்லாம் 3, 2 அப்படிங்கிற மாதிரி தான் வரும். ஸோ இதுலேயும் அதோட சான்சஸ் வந்து கம்மியாயிரும். உங்களுக்கு வந்து
இது வந்து ஃபைனல் இன்க்ரீடியன்ட். இது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு நார்மலாக ஆரஞ்ச் ஜோன்லேயும் ரெட் ஜோன்லேயும் இருக்க டாம்பில் கிடைக்கும். அது தாண்டி உங்களுக்கு வந்து ஐசோடாப்பில் வந்து கிடைக்கும் அப்படின்ற மாதிரி போட்டிருக்கு. ஸோ நீங்கள் வந்து இங்கே ட்ரை பண்ணி பாருங்கள், உங்களுக்கு இதெல்லாம் கிடைக்கும். நீங்கள் அதெல்லாம் எடுத்து கலெக்ட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு வேணும்னா சொல்லுங்கள், இந்த ரிசோர்ஸஸ்லாம் கலெக்ட் பண்ணுற வீடியோவும் நான் போடுறேன். எனக்கு தெரிஞ்ச அது அவசியம் இல்லைன்ற மாதிரி தோணுச்சு, அதனால தான் நான் அந்த வீடியோ போடல. சாரி, இப்போ ஒரு நோட்டிஃபிகேஷன் வந்துருச்சு, அது அந்த சவுண்ட் டிஸ்டர்ப் ஆகிருக்கும். ஐம் சாரி. ஸோ அவ்வளோதான். இந்த ரிசோர்ஸஸ்லாம் எங்கே கிடைக்கும் அப்படிங்கிறத பார்த்துட்டோம். ஸோ மற்ற வெப்பன்ஸ்க்கெல்லாம் உங்களுக்கு நார்மலாகவே தெரியும். இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அல்ஃபேர் ஜோனில் கிடைக்கிறது. இதுக்கு நான் சொல்லிட்டேன், அல்ஃபேர் ஜோனு சொல்லிட்டேன். இது வந்து மேஜிக் ப்ரெஸ்ஸில் போட்டு எடுக்க முடியும். அல்ஃபேர் ஜோனு, அல்ஃபேர். ஓகே, ஸோ மோஸ்ட்லி மற்ற லெஜெண்டரி வெப்பன்ஸ் எல்லாமே அல்ஃபேர் ஜோனில் இது வச்சு தான். இது மட்டும்தான் வந்து பார்த்திங்கன்னா ஈஸி டு கெட்டுன்ற மாதிரி இந்த சீசனில் கொடுத்துருக்காங்க. மேபி நெக்ஸ்ட் சீசன் மாற்றினாலும் மாற்றிடுவாங்க. நெக்ஸ்ட் சீசன் வேறு கிளாஸு இல்லை சேம் கிளாஸ் கொண்டு வராங்கன்னா அந்த கிளாஸ்க்கான வெப்பன் வந்து ஈஸி டு கெட்டாக இருக்கும். ஏன்னா போன தடவை வந்து ஆக்டலிஸ் 3 கொடுத்துருந்தாங்க. ஸோ ஆக்டலிஸ் கிளாஸ்க்கு வந்து ஈஸி டு கெட்டாக இருந்துச்சு. இந்த தடவை வந்து ஹெல்த் ஸ்வாட் ஈஸி. ஸோ உங்களுக்கு இது வேணும்னா நீங்கள் எடுத்து வச்சுக்கலாம். ஒரு லெஜெண்டரி வெப்பன் இருக்கிறது வந்து என்றைக்குமே தப்பு இல்லை. ஓகே, அது தாண்டி நான் வந்து உங்களுக்கு இது சொல்லியிருந்தேன் இல்லைங்களா, இந்த ராக் உடச்சிட்டு அந்த செஸ்ட் ரிவீல் ஆனதும் நீங்கள் வந்து ஒரு கீ யூஸ் பண்ணி அந்த செஸ்ட்டை வந்து ஓப்பன் பண்ணணும் அப்படின்ட்டு. ஸோ அந்த கீ வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் இங்கே தான் பர்ச்சேஸ் பண்ணணும். ஒரு நாளைக்கு சில்வர் வச்சு ஒரு 7 கீ தான் உங்களால் பர்ச்சேஸ் பண்ண முடியும். ஓகே, ஸோ அது மட்டும் இல்லாமல் இந்த கீ வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து பர்சனல் ஐட்டம் கிடையாது. ஸோ நீங்கள் ஒரு பிவிபி ஜோனுக்கு போகிறீங்க, அங்கே வந்து உங்களை ஒரு எனிமி அட்டாக் பண்ணிட்டாங்க அப்படின்னா உங்களால் வந்து அந்த கீயை வந்து சேஃப்கார்ட் பண்ண முடியாது. இப்போ உங்களை கில் பண்ணிட்டாங்க அப்படின்னா பிவிபி ஜோனில் அவ்வளோதான், உங்களோட லூட் அவங்க எடுத்துகிட்டு போயிடலாம். அது மட்டும் இல்லாமல் இதில் எதுவுமே வந்து பர்சனல் ஐட்டம் கிடையாது. ஸோ நீங்கள் வந்து பார்த்து நிதானமாக விளையாடுங்க. ஒரு ரிசோர்ஸ் கிடச்சிருச்சா கொண்டு வந்து கேம்பில் வச்சுட்டு திரும்ப போங்க, ஒன்றும் அவசரம் கிடையாது. இல்லை நான் பிவிபி நல்லா பண்ணுவோம் ப்ரோ அப்படின்னா நீங்கள் பிரச்சனையே இல்லை, தாராளமாக விளாண்டுக்கலாம். ஸோ அது தாண்டி இங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கோல்டில் வந்து அதே லெஜெண்டரி வெப்பன்ஸும் பர்பிள் ஆர்மரும் கொடுக்குறாங்க. உங்களுக்கு இங்கே வாங்க விருப்பம் இருந்தால் வாங்கிக்கலாம். நான் என்ன கேட்டால் வேண்டான்னு சொல்லுவேன். ஏன்னா நம்ம கொஞ்சம் டைம் செலவு பண்ணோம்னாலே நம்மளுக்கு அது கிடச்சிரும். அதனால் இங்கே அது தேவை இருக்காது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஈவெண்ட்டோட ஃபுல் கண்டென்ட்டே இது தான். நம்ம இது ஃபுல்லாக பார்த்து முடிச்சாச்சு. ஸோ உங்களுக்கு இதில் ஏதாவது டவுட்ஸ் இருக்குது அப்படின்னா மறக்காமல் என்கிட்ட கமெண்ட்டில் கேளுங்க. உங்களுக்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு, உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னா நம்ம சேனலுக்கு ஒரு லைக் பண்ணிவிட்டு இது மாதிரி நிறைய வீடியோஸ் பார்க்குறதுக்கு நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நான் ஒரு புது கேம் போடலான்னு இருக்கேன், அதுக்கு உங்கள் சஜஷன்ஸும் சொல்லுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். தேங்க்யூ. உங்களை நான் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்குறேன். பாய்.